ஹலோடா புஜிகீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டேக்கு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து 2 பேரோட பர்த்டே ரெக்வெஸ்ட். ஸோ இந்த பர்த்டே ரெக்வெஸ்ட் வந்து என்கிட்ட லக்ஷ்மி சுரேஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து June 1 அவங்க பர்த்டே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அண்ட் அவங்க வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து என் சேனல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னால் உங்கள் பர்த்டே அன்றைக்கி போட முடியாது, பட் கொஞ்ச நாள் கழித்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்கு ஓகேன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கான்செப்டில் இந்த ஒரு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது கூட வந்து இன்னொருத்தவங்க பர்த்டே ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால, ஸோ அவங்க வந்து தருணிகா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து June 5 அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக June 5 வராது, பட் நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கொஞ்ச நாள் எடுக்கும், இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனாலும் அவங்க வந்து பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த கான்செப்டும் இந்த பூஜைக்கு கொடுத்த அந்த கான்செப்டும் வந்து ஒரு மாதிரி சிங்க் ஆச்சு. ஸோ அதனால் நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு ஒரே ஒன் ஷாட்டாக போட்டுடலாம் எங்கள் பர்த்டேக்குன்னு நான் நினச்சேன். ஸோ 2 பேருக்குமே வந்து பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. அண்ட் ஐ எம் ஸோ மச் சாரி, என்னால் இப்போதைக்கு பர்த்டே ரெக்வெஸ்ட்லாம் ஒழுங்காக பண்ண முடியாது. நான் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் இப்போதைக்கு பர்த்டே ரெக்வெஸ்ட்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் உங்களை வந்து யூடியூப்பில் விஷ் பண்ணுறேன். பட் என்னால் அதை வச்சு ரெக்வெஸ்ட் போட்டு என்னால் வீடியோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் நார்மலாக ஒன் ஷாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு பர்த்டே ரெக்வெஸ்ட்லாம் வேணாம், நான் சொல்கிறேன் அப்போ கொடுங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கேட்ட கான்செப்டில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் எக்ஸைட்டடாக வந்துடுங்கடா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு பெரிய கம்பெனியை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்து இப்போ எல்லோரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற டைம். ஸோ ஒரு மிட் நைட் கிட்ட ஆக போகுது. ஸோ இப்போ தான் எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பிட பிறகு இந்த சைடு வந்து சிஇஓ கேபினை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கேபினில் இருக்க சிஇஓவும் வந்து பொறுமையாக உட்காந்து அவங்க லேப்டாப்பில் வந்து ஏதோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் அந்த கேபினில் வந்து 2 நாக் க்யூட்டாக விழுது. ஸோ அந்த சிஇஓவும் எட்டி பார்த்துட்டு கம்மன்னு சொல்ல, ஆப்போசிட்டில் இருந்து ஒரு அழகாக க்யூட்டான பையன் வந்து உள்ளே வரான். ஸோ வந்து ஒரு ஸ்மைலோடு உள்ளே வந்துட்டு, சார் நான் நீங்கள் கொடுத்த ஃபைல் முடிச்சிட்டேன், நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி மீட்டிங்கும் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எந்த மீட்டிங்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அண்ட் எல்லோரும் போயிட்டாங்க, நானும் போகலாம்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்யூட்டாக கேட்குறாங்க. ஸோ இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்க சிஇஓ வந்து அப்போ நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் செம்மையாக பார்க்குறான். முழுங்குற மாதிரி பார்த்துட்டு அவன் வந்து திருப்பி அந்த பாயோட ஐஸை வந்து ஃபேஸ் பண்ணுறான். ஜங்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ உட்காரு, நீ அப்புறமா போகலாம். இல்லை சார், டைம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி மிட் நைட் ஆக போகுது, 10 நிமிஷம் தான், உட்காரு, பேசுகிற பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸோடு சொல்ல, ஆப்போசிட்டில் ஜங்குக் தான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு, சார் ஃபோனில் பேசிக்கலாம்ல. இல்லை, இது நேரில் பேச வேண்டிய முக்கியமான விஷயம், நீ உட்காரு. இருந்தாலும் இந்த டைமில் நீ பயப்படுறது எனக்கு தெரியுது, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீ வந்து உட்காரு, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான வாய்ஸோட சொல்ல, ஆப்போசிட்டில் ஜங்குக்கும் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, ஓகே தேங்க்ஸ் சார், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி விட்டுருங்களா, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவன் பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்ல, ஆப்போசிட்டில் டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து மண்டையை மட்டும் ஆட்டுறான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்க சேரில் வந்து உட்கார, டே போய்ட்டு அந்த கேபினோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அவனோட சீட்டில் அவன் வந்து உட்காடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து செம்ம நர்வஸோட டே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைட் டே தான், உண்மையாகவே நீ வந்து 1 மந்த்து தான் ஆகுது, ஆனால் மீட்டிங் அன்றைக்கி பயங்கரமாக பண்ணிட்டேன். இது உன்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் தான், ஆனால் நீ கொடுத்த ப்ரெசன்டேஷனும் ஸ்பீச்சும் வாய்ஸும் செம்மையாக இருந்துச்சு. நானே மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோயேன். தேங்க்யூ சார். அது நீங்கள் இது வரைக்கும் எனக்கு எந்த மீட்டிங்குமே கொடுக்கலல்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததை நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் அப்படின்ட்டு அவன் வந்து வெக்கப்பட்டுட்டே சொல்கிறான். அவன் சீக்ஸ்லாம் ரெட்டாக இருக்குது, ஏன்னா டே வந்து செம்ம கோல்டான ஒரு பர்சன். ஸோ ஜங்கு கிட்டே இவ்வளோ அழகாக அப்ரிஷியேட் பண்ணுறதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் டே யாருமே இப்படி அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதே டைம் அவனோட சீக்ஸ்லாம் வந்து அப்படியே ரெட் ஆகுது. ஸோ இந்த சைட் டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, இனிமேல் நான் உனக்கு நிறைய மீட்டிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தரேன், நீ நல்லா ப்ரெசென்ட் பண்ண. தேங்க்யூ சார். இதை சொல்கிறதுக்கு தான் உட்கார சொன்னீங்களா? அது இல்லை, இது வேறு ஒரு விஷயம். என்னது சார்? பரவாயில்ல சொல்லுங்கள், டைம் ஆகுதில்ல, நான் கிளம்பணும். அது
அப்படின்னு சொல்லிட்டே வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிகிட்டே ஜங்குக்கோட ஐஸை வந்து பார்க்குறான். ஜங்குக்கும் வந்து என்ன தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு டேவோட ஐஸில் வந்து தேடுறான். ஸோ இந்த சைட்டே தான் டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டு உனக்கு ஏஜ் 25ன்னு எனக்கு தெரியும். நீ மேரேஜ் பற்றி எதுவுமே என்கிட்ட சொன்னது கிடையாது. அதனால் நீ இன்னும் மேரேஜ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அதனால் ஒய் டோன்ட் யூ கிவ் இட் அ ட்ரை? என்ன சார் ட்ரை பண்ணணும்? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. அது எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. நிறைய அலைன்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு யாருமே பிடிக்கல. ஆமாம், நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள தானே சூஸ் பண்ணுவீங்க. அப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. எனக்கு என்னவோ 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு தேடி வந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. 1 மாதத்துக்கு முன்னாடியா? அப்போ நீங்கள் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லலான் தான், ஆனால் முதல்ல அவங்கக்கிட்ட கேட்டுட்ட பிறகு தானே நான் போய் அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியும். ஓகே, அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்கக்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன். புரியல. ஜங்குக், நீ 1 மந்த் முன்னாடி மீட்டிங் வந்தல, அப்போ நீ இன்டர்வியூ கொடுத்தப்பவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னோட டேலண்ட், உன்னோட வாய்ஸு, உன்னோட ஜென்யூனான ஸ்மைலு, இது எல்லாத்துக்குமே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். உனக்கு சொன்னால் புரியாது. நான் உனக்காக எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல ஜங்குக். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீ கொடுத்த மீட்டிங் ப்ரெசன்டேஷன்லேயும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருந்தது. என்னமோ என் ஒய்ஃப் என் கம்பெனியில் நின்று என்னோடய கம்பெனியோட மீட்டிங்கை நடத்துகிற மாதிரி எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருந்துச்சு தெரியுமா. அந்த சிஓ வந்து என் கையை பிடிச்சி இவ்வளோ ஒரு நல்ல எம்ப்ளாயி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா. இதை இன்றைக்கே சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, பட் நீ யோசிச்சு சொல்லு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவ்வளோ பொறுமையாக வந்து ஸ்லோவாக ஜென்டிலாக எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். ஜங்குக்கோட ஹேண்டை வந்து அவ்வளோ ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்துட்டே பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டான். வந்துட்டே ஒரு வைட் ஐஸோடு பார்க்குறான். உங்கள் ஒய்ஃப் மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரியா? புரியல. அது நீ எனக்கு ஒய்ஃபாக வேணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஒரு லோவான வாய்ஸோட அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறான். செஞ்சு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைக் பண்ணிட்டு, சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ டேக் அப்படியே வேர்ல்டே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் வந்து ஒரு வைட் ஐஸோட ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்க, இந்த சைட் ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிட்ட பிறகு நான் எப்படி வந்து உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் ஆகுது வாங்க அப்படின்னு கூப்பிட முடியும்? ஆயிடுச்சுன்றதுனால நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் மென்ஷன் பண்ணல. இல்லைன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்கள் வேறு எதுவும் ஓவராக இமேஜின் பண்ணிக்கிறீங்க சார். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் கிடைப்பான். உங்களுக்கு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். சாரி, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா, பட் நான் என்ன பண்ண முடியும்? நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து ஹெசிடேட் பண்ணிகிட்டே வந்து ஏஞ்சிக்கிறான். அவனுக்கு வந்து இந்த வார்த்தையெல்லாம் டேக்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு டேவை ரொம்ப பிடிக்கும். பட் என்ன கதைன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு இப்படி பேசினதும் டேக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுது. டே சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜங்குக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக்கு வந்து இப்போ தான் 25, டே வந்து 30 ஆக போகுது. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப யங்காக தெரியும். அதனால் இன்னுமே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணல அப்படின்னு தான் டே நினச்சிருப்பான். ஜங்குக்கு வந்து சேர்ந்து 1 மந்த்து தானே ஆகுது. அதனால் ஜங்குக்கு பற்றி டேக்கு அவ்வளவும் தெரியாது. ஸோ அதனால் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக டே வந்து ஜங்குக்கு கிட்ட இதெல்லாம் பொறுமையாக சொல்லியிருப்பான். பட் ஜங்குக்கோட ரிப்ளைவை டே சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி ஒரு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேக்கு வந்து அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அவனுக்கு ஏன்னு தெரியல, வாய்ஸ்லாம் டக்குன்னு டியரியாக மாறுது. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு நிற்க டே தான். ஜங்குக் சொல்லுங்கள் சார். இல்லை, நான் பேசினது ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருந்தால் சாரி. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ஏன் என்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க போகிறீங்க? நீங்கள் பொறுமையாக பொலைட்டாக தானே கேட்டீங்க, இதில் என்ன தப்பு? அதுவும் நீங்கள் தெரிஞ்சால் கேட்டீங்க, தெரியாமல் தானே கேட்டீங்க. பரவாயில்ல சார், நான் வீட்டுக்கு போகிறேன், தேடுவாங்க அப்படின்னு அவன் வந்து கொஞ்சமாக ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே ஒரு தயக்கத்தோடு பேசிட்டே வந்து அவனை நிமிர்ந்து கூட பார்க்காம தரையே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் வந்து மண்டே ஆடுறான், அவன் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஜங்குக்கும் வந்து ஒரு ஸ்மைலோட பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஜங்குக்கு கிளம்பி அந்த கதவு சாத்துற சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே வந்து அப்படியே போய் அந்த கேபினில் இருக்க கவுச்சில் வந்து உட்காடுறான். அவன் வந்து அவன் மண்டியை பிடிச்சிட்டு வந்து அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் இவன்? இவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? ஆனால்
ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயி யாருமே இதை பற்றி என்கிட்ட சொல்லலையே. எல்லாருமே அவன் சின்ன பையன், அவன் சிங்கிளாக இருக்கான் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனால் நான் இவனை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேனே. இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இவனுக்கு ஆல்ரெடி இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை லவ்வே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் ஆனால் அவனை பார்க்கும்போது அப்படி தெரியல. அவன் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் தான் ஏதாவது தப்பாக புரிஞ்சிட்ருப்பேனா? ஆனால் நான் அவனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டேன் இந்த 1 month. ஆனால் நான் இப்போ ஏதாவது பண்ணனா அது ரொம்ப பெரிய தப்புட்டேன். நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. நான் தான் அவசரப்பட்டு கேட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மாதம் போகணுன்னு விட்டுருந்தா அந்த 2 மாதத்துக்குள்ளேயாவது எனக்கு எப்படியாச்சும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு. எல்லாம் ஏன் தப்பு தான். சாரி ஜங்குக் அப்படின்ட்டு அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான். அவனோட ஐஸ் வந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. ஏன்னா அவன் ஜங்குக்கு அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணிட்டான், அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டான் இந்த 1 monthலேயே. ஸோ அதனால் அவனுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் இந்த சைட் ஜங்குக்குமே வந்து அது கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி கேட்டு நம்ம இப்படி பேசிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ லோவான ஃபேஸை வச்சுட்டு இருந்த அந்த ஒரு முகம் அவனோட மைண்டில் வந்துட்டு போகுது. அவனுக்கு அதெல்லாம் நினைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் இந்த சைட் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். மைண்ட் ஃபுல்லாக தான் இருக்கான். ஐம் சாரி எனக்கு தெரியும் நான் பேசினது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. நான் பேசினதை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேனோ எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறது என்னால் என்னோடய பாஸ்ட் லைஃப்பை விட்டு வெளியில் வர முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல நான் அவ்வளோ மெச்சூரும் கிடையாது. அதனால் எனக்கு என்ன பேசணும், உன்கிட்ட எப்படி ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியாவும் வரல. நீ கேட்டப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் அப்படி சொல்ல முடியாதுட்டு. ஏன்னா நான் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. நீ நான் ரொம்ப பியூர்ன்னு நினச்சி என்கிட்ட வந்திருக்க. ஆனால் நான் பியூர் இல்லைன்னு தெரிஞ்சால் அது உனக்கு தான் கஷ்டம். நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு ஆசைப்படலட்டே. நான் சொன்ன இந்த வார்த்தை உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கோம் தான். ஆனால் நீ என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு நான் இதை விட ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் இன்னும் அந்த பாஸ்ட் லைஃப்பை விட்டு வெளியில் வரல. அதை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் உனக்கு ஓகே சொல்லியிருப்பானா என்னால் முடியாதுட்டே. ஐம் சாரி. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து அவன்கிட்டயே பேசிட்டு அந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ டே வந்து அப்படியே அவனோட வீட்டுக்கு போயிடு. ஜங்குக்கும் வந்து அவன் வீட்டுக்கு வந்து போயிடுறான். ஸோ இப்படியே வந்து அந்த நைட்டு ஸ்கிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங்காக ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டே அவ்வளோ கோல்டான ஃபேஸை வந்து தூக்கி வச்சுட்டு வரான். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம போதை. அவன் வந்து செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். அதனால் அவன் வந்து ரொம்ப முடியாமல் ஆஃபீஸ்க்கு வந்து வரான். அவனுக்கு இன்னுமே வந்து அந்த தூக்கம் தெரியல. அவன் அப்படியே வந்து அந்த கோல்டான ஃபேஸை தூக்கி வச்சுட்டு ஆஃபீஸ் உள்ள வர எல்லாருமே வந்து டேவை தான் பார்க்குறாங்க. ஆனால் டே வந்து யாருமே வந்து ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அப்படின்ற மாதிரி அவன் வந்து வந்துட்டுருக்கான். ஸோ இந்த சைட் டே வந்து அவனோட கேபின் உள்ள வர ஆல்ரெடி கேபின் உள்ள வந்து ஜங்குக் நின்றுட்டுருக்கான் டேவோட செக்ரட்டரி கூட. ஸோ இந்த சைட் டே வந்து அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் போய் வந்து அவனோட சீட்டில் உட்கார. இந்த சைட் ஜங்குக் வந்து டேவோட ஃபேஸை வந்து தேடுறான், என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் டேவோட செக்ரட்டரி தான், அவங்க ஒரு கேர்ளு. ஸோ அவங்க வந்து டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங் சார், இன்றைக்கி நம்மளுக்கு 10 o'clock ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது. இன்னும் 2 hours தான் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் அது வரைக்கும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள் சார். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் உடனே சொல்லுங்கள், நான் எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ஜங்குக்கும் வந்து ஒரு நியூவான ஃபைல் இன்றைக்கி மீட்டிங்காக ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னான். ஸோ நீங்களே அதை செக் பண்ணிக்கோங்க சார், நான் மீட்டிங் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து போயிடுது போ பண்ணிவிட்டு. ஸோ சரி ஜங்குக்கு வந்து எப்படி பேசுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நின்றுட்டுருக்க. டே வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டான். அவங்க கொடுத்த ஃபைலெல்லாம் வந்து பார்க்குறான் சுற்றி. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், என்னாச்சுன்னு தெரியலையே, என் மூஞ்செல்லாம் இவ்வளோ டல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சும்மாவே அவன் ஃபேஸு செம்ம கோல்டாக இருக்கும். இப்போது இன்னும் கோல்ட்னஸை தூக்கி வச்சிட்ருக்கானே, நான் என்ன பண்ணுறது இப்போது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வேறு தெரியலையே. ஒரு வேளை நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுதுருப்பானோ, அதான் மூஞ்சி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. டேவை உத்து பார்த்துட்டு இந்த சைட்டே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு வந்து சென்ஸ் ஆகுது ஜங்குக்கு பார்த்துட்ருக்கிறது. அதனால் அவன் டக்குன்னு வந்து ஒரு கோல்டான லுக்கோட ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு வந்து அவனோட உலகத்துலேருந்து வெளியில் வரான். ஸோ இந்த சைட்டே தான், என்னாச்சு, ஃபைல் ரெடி பண்ணேன்னு சொன்னாங்களே, கொடு காட்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்து கையை நீட்டேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து டக்குன்னு வந்து டேவை பார்த்துட்டு, சார் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, ஏன் சார் இவ்வளோ கோல்டான ஃபேஸை தூக்கி வச்சிட்ருக்கீங்க?
நான் தான் நேற்று தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. என் மேலே எந்த தப்பும் இல்லை தானே சார். ஆனால் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் நான் அப்படி பேசினது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக பவுட் பண்ணிட்டே சொல்லு. டேக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியல. அவனுக்கு இப்போ ஜங்குக்கை கையில் தூக்கி வச்சு கொஞ்சம் போல் இருக்குது. அவன் வந்து ஒரு கோல்டான லுக்கோட ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் நான் அப்படி ஏதாவது சொன்னேன்னா எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை. நீ சொன்னதில் என்ன தப்பு? நான் கேட்டதில் என்ன தப்பு சொல்லு. நான் தெரியாமல் கேட்டேன், அதனால் எந்த தப்பும் இல்லை. நீ தெரிஞ்சுட்டே உன் லைஃப்பை பற்றி சொன்னேன், அதனாலே எந்த தப்பும் இல்லை. யாரும் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நான் அதனால் கோவமாகவே இல்லை. முதல்ல நீ ஃபைலை கொடு, நான் செக் பண்ணி பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ரொம்ப நார்மலாக பேசுகிறான், எதுவுமே நடக்காத மாதிரி. சரி ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ரிலீஃபான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, அப்போ ஓகே சார், இந்தாங்க இந்த ஃபைலை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே அழகாக நின்றுக்கிட்டே வந்து டேவை ரசிச்சிட்டு இருக்கான். சரி டேவாக வந்து அந்த ஃபைலை பார்த்துட்டு, எதுக்கு இப்போ என்னை இப்படி சைட் அடிச்சிட்ருக்க அப்படின்ட்டு அவன் கேட்டதும் ஜங்குக்கு வந்து டக்குனு ஃப்ளின்ஸ் ஆகுது. வச்சு கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ ரெட் ஆகுது. சரி ஜங்குக்கு தான், அது நான் எப்போ சைட் அடித்தேன் சார்? என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் ஃபைலை பாருங்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். நான் ஃபைலை தான் பார்க்குறேன், நீ என்ன தானே பார்க்குற? இல்லை நானும் ஃபைலை தான் பார்க்குறேன். சரி அப்படின்ட்டு அவன் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மண்டையை ஆட்டிட்டு வந்து திருப்பி ஒரு ஸ்மைக் கூட திரும்புகிறான் ஃபைலை பார்க்குறதுக்கு. இந்த சைடு ஜங்குக்கோட சீக்கு செம்ம ரெட்டாகுது. அவன் வந்து அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே, சைட் அடிக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா ஜங்குக்கு, இப்படியா சைட் அடிப்பை பச்சையாக அவனுக்கு தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறவன் அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். சைட்டே வந்து உள்ளே ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு, இப்படி வச்ச கண்ணு வாங்காமல் சைட் அடிக்கிறான். அவன் பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு எதுக்கு தான் இப்படி பண்ணுறானோ? ஏதாவது ஒன்று என்கிட்ட கரெக்டாக சொன்னால் கூட பரவாயில்ல, வேணான்றான். ஆனால் இப்படி சைட் அடிக்கிறான், நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டேவும் வந்து அவன் மனசுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்க. இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக இந்த சைட் ஜங்குக் தான், சார் ஓகேவா சார்? ஃபைலெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீ தான் எப்போவுமே மிஸ்டேக் பண்ண மாட்டியா, அப்புறம் இதுக்கு பயப்படுற? போ, இதை எடுத்துகிட்டு மீட்டிங் ரூம் போ. சார் ஒன்று கேட்கட்டா? என்னது? அது எனக்கு ஒரு 1 வீக் லீவு கிடைக்குமா சார்? எதுக்கு 1 வீக் எதுக்கு லீவு? இல்லை, என் ஃபேமிலியோடு வெளியில் போகிறேன் ஜங்குக். ஆனால் வேலை இருக்குது ஜங்குக், நீ அப்புறமா வீக்கெண்ட் அப்போ போய்க்கோ. இல்லை, ரொம்ப முக்கியமான வெளியில் போகணுமா ஜங்குக்? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு. அதுக்குன்னு இங்கே கல்யாணம் பண்ணி வந்து எல்லாருமே வந்து இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்களா? 1 வீக் லீவ் போட்டு வீக்கெண்ட் அப்போ போய்க்கலாம். நீ 1 வீக் லீவ்லாம் எடுக்க தேவையில்லை. ஆனால் சார், நான் உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து பார்த்து அனுப்பி விடுறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணுங்க. ஜங்குக் நான் சொல்கிறத கேளு, இந்த ஃபைல் எடுத்துகிட்டு மீட்டிங் ரூம் போ. சார் ப்ளீஸ் 1 வீக் மட்டும் சார். என்னமோ பண்ணி தொலை போ அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்படியே அந்த ஃபைலை தூக்கி வந்து அவனோட டேபிள் மேலே தட்ட. ஜங்குக் வந்து டக்குன்னு ஃபிலிம்ஸ் ஆகிட்டு அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு ஒரு அழகான ஸ்மைலோட, தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக வந்து ஓடி போயிடுறான் பன்னி மாதிரி. சன்சைட்டே வந்து அவனை பார்த்து ஒரு பெரிய மூச்சு விட்டு, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது? நான் இவ்வளோ சொல்கிறேன், ஆனாலும் 1 வீக் லீவ் வேணும்னு கேட்குறான். இவன் 1 வீக் லீவ் போட்டு அவன் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருப்பான். நான் என்ன பண்ணுறது? எனக்கு 1 வீக் யார் இருக்கான்? நான் பார்த்துட்ருக்கிறது இந்த ஒரு ஆஃபீஸில் இவன் மட்டும்தான். இவன்கிட்ட மட்டும்தான் எனக்கு நிம்மதி கிடைக்குது. இப்போ இவனும் போயிட்டா 1 வீக் நான் எப்படி இருப்பேன் இந்த ஆஃபீஸில்? அதுவும் உரிமையாக ஒரு சிஓக்கிட்டே வந்து 1 வீக் லீவ் கேட்குறான். என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ட்டே வந்து அவன்கிட்டே ஒரு குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி ஸ்மைலோட அந்த கேபினை விட்டு வெளியில் வரான். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு எம்ப்ளாயி அதை பார்த்து சிரிச்சுட்டு, என்னாச்சு ஜங்குக், இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அது மேம், நான் சொன்னேன்ல இந்த சார் எனக்கு ரூட் விடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஆமாம், சார் ஏதாவது சொன்னாரா? இல்லை, அவர் என்கிட்ட கேட்டார், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அடப்பாவி, இருங்க, அவர் கேட்டாரா? அப்போ நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. டேய், ஏன்டா போய் சொன்னேன்? பொய்யெல்லாம் இல்லை, அது உண்மைதான். உண்மையா? இதை என்கிட்டே சொல்ல? அது நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறான் அந்த மேம் கிட்ட, அவன் டீ கூட என்னென்னலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ்ன்றதுனால அவன் எப்போவுமே எதனா ஒன்று நடந்தால் இவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவான். அவங்களும் வந்து ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி ஜங்குக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க அந்த மேம் வந்து அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, அப்போ இந்த 1 வீக் நீ லீவ் எடுத்தது இதுக்காக தானா? ஆமாம், நீங்கள் இதை பற்றி அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அவனா? அதெல்லாம் அப்படி தான்.
அடப்பாவி, அதுக்குள்ளே உரிமைலாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டியா நீ? அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் க்யூட்டாக சேசியாக சொல்லிட்டு வந்து ஆட்டிக்கிட்டே போயிடுறான் அங்கேருந்து. ஸோ அவன் போனதான் அங்கே இருக்க மேமும் வந்து அவன் போகிறத பார்த்து சிரிச்சுட்டு அவங்கள வந்து அவங்களோட கேபினுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டே கொஞ்சம் நேரம் அவன் கேபின்லேயே உட்காந்துட்ருக்க ஒரு ஈவினிங் டைம் போல் ஜங்குக்கு வந்து திருப்பி ரிட்டன் ஆகுறான். ஸோ இந்த சைட்டே தான், பாபா திருப்பி என்ன வேணும் உனக்கு? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? நான் அப்படி என்ன பண்ணேன்? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறதுல மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. லீவ் தானே கேட்டேன், அதுக்கு தானே இப்போ போவா சார்னு கேட்க வந்தேன். போ. அது எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவன் பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக கேட்கறது சொல்லிட்டே வந்தவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஃபைல் எடுத்து அடிச்சான்னு வெய்யி கழுத்து திரும்பிக்கும், ஒழுங்காக போயிடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ நக்கலாக கோவப்பட்டுக்கிட்டே லிட்டிலாக அவன் வந்து விளையாடிக்கிட்டே கோவப்படுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு, 1 வீக் தான் சார், ஷார்ப்பாக 1 வீக் அப்புறம் இங்கே வந்துடுவேன். பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டுட்டே வந்து ஒரு கோல்டான வாய்ஸோட சொல்லலை. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு, போகிறனே ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஒரு ஹக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாதா? ஒரு சிஓ கிட்டே வந்து இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கியா? சேர் எடுத்து மண்டே உடச்சிடுவான், போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கோல்டான வயசில் சொல்லிட்டு அவன் திருப்பி லேப்டாப்பை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு அவன் வந்து அந்த கேபினை விட்டு வெளியில் போயிடுறான். ஸோ அவன் வெளியில் போன அடுத்த செகண்ட் சைட்டே வந்து அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டு, ஆஹா ஏன் தான் இப்படி என்னை படுத்துறான்னு தெரியலையே. ஜங்குக்கா, உனக்கு யார் நான் வந்து என் கம்பெனியில் இன்டர்வியூக்கு வர சொன்னான்? வந்து சேர்ந்துட்டு இப்படி உயிரை வாங்க வந்துடா, லவ் வேறு பண்ணி தொலைஞ்சிட்டேன், உன்னை திட்டுறதுக்கும் மனசு வரல, கூட சேரவும் முடியாது, நான் என்னடா பண்ணுறது, இப்போது சன்னியாசியாக தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கான் அடம் பிடிச்சிக்கிட்டே. அவனுக்கு ஒரு சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி தான் லவ் பண்ண ஒரு பையனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கு என்ன பண்ண முடியும், அவனால் ஒன்றுமே கேட்க முடியாது இல்லையா, அதனால் அவன் சைலண்ட்டாகவே இருக்கான், எதுவுமே சொல்லாமல் அந்த டாப்பிக்கே எடுக்காமல். பட் ஜங்குக்கு வந்து ஆர்வமும் வெயிட் பண்ணுறான், ஏன்டா அந்த டாபிக் எடுக்க மாட்டான், எப்போடா எடுப்பான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட்டே வந்து அந்த டாப்பிக் எடுக்கவே இல்லை. ஸோ இப்படியே வந்து 1 வீக் ஸ்கிப் ஆகுது. ஸோ 1 வீக் ஸ்கிப் ஆகிட்டே வந்து திருப்பி அந்த கம்பெனியில் வந்து அவனோட கேபினில் வெயிட் பண்ணுறான் ஜங்குக்கு வருவான் அப்படின்றதுக்காக. பட் ஜங்குக்கு வந்து வரவே இல்லை. ஸோ டேக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்குது, அதே டைம் வந்து அவனுக்கு கோபமாகவும் இருக்குது, ஏன்டா வேலைக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவனுக்கு பொசசிவும் அதிகமாகுது. ஆனால் அவன் பொசசிவ் ஆகிறதுல அர்த்தமே இல்லை இல்லையா, அதனால் அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான், ஆனால் ஜங்குக்கு வரவே இல்லை. ஸோ இதே மாதிரி நைட் டைமும் ஆகிடுது, எல்லா எம்ப்ளாயிஸும் கிளம்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் அந்த கம்பெனியை விட்டு போயிட்டதுக்கப்புறம் டே வந்து பர்சனலாக ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறான். ஸோ இந்த 1 வீக் அவன் ஜங்குக்கு கால் பண்ணவே இல்லை, ஜங்குக்கு வந்து டேக்கு கால் பண்ணல. டேவும் வந்து ஜங்குக்கு டெக்ஸ்ட் பண்ணல, ஜங்குக்கும் எதுவுமே டெக்ஸ்ட் பண்ணல. பட் அவன் ஆன்லைனில் இருக்கிறது டேக்கும் நல்லா தெரியும், டே ஆன்லைனில் இருக்கிறது ஜங்குக்கும் நல்லா தெரியும். ஸோ இந்த சைட்டே தான் ஜங்குக்கு ஃபோன் போட ஆப்போசிட்டில் ஜங்குக்கு அதை அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யாரா ஜங்குக்கானா, நீ என்ன என்கிட்ட அடி வாங்கிடுவேன் ஜங்கு, இன்றைக்கி ஆஃபீஸ் வரேன்னு தானே சொன்னேன், 1 வீக் முடிஞ்சிருச்சுல, 1 வீக் முடிஞ்சதும் ஷார்ப்பாக வரேன்னு சொன்னேன். சார் என்ன, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? ஜங்குக்கு என்ன விளாட்றியா நீனு? சார் சொன்னால் கேளுங்க, என் வீட்டுக்கு வாங்க. ஜங்குக், நான் கேட்குறதுக்கு நீ ஃபஸ்ட்டு பதில் சொல்லு, இன்றைக்கி உனக்கு ஆஃபீஸ்க்கு வர தானே சொன்னேன், நீ எதுக்கு வரல? சார் நீங்கள் வீட்டுக்கு வாங்க சார். ஜங்குக்கானா? சார் இன்றைக்கி ஆனிவர்சரி. என்னது? ஆமாம் இன்றைக்கி ஆனிவர்சரி, அதனால தான் வரல. நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. இந்த சைட் டேக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு பேசுகிறது கேட்டுட்டு. ஸோ டே வந்து ஒரு சேடான ஒரு ஸ்மைலோட, பரவாயில்ல சாரி எனக்கு தெரியாத, அதனால தான் கத்திட்டேன், நீ நாளைக்கு வா, நாளைக்கும் வராமல் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டே வந்து கட் பண்ண போகிறான். சரி சைட் ஜங்குக்கு வந்து க்யூட்டாக சிரிச்சுட்டு, சார் என்ன, நான் சும்மா சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க. என்னடா எதில் விளாட்ணுன்னு உனக்கு தெரியாதா? சார் வீட்டுக்கு வாங்கலாம் ப்ளீஸ். இப்போ நான் எதுக்குடா உங்கள் வீட்டுக்கு வரணும்? சார் வாங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு வாய்ஸோட கூப்பிட்றான். சரி டேக் என்னன்னு தெரியல. ஸோ அவன் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஃபோன் தள்ளி வச்சுட்டு, எதுக்கு இப்படி கூப்பிட்றான், என்ன வாய்ஸு சரியில்லை, ஒரு வேளை குடிச்சிட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறான் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் டேபிள் ஃபுல்லாக வந்து ஃபுல் ட்ரிங்க்ஸு செட்டப் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு ஆப்போசிட்டில் டேவும் வந்து உள்ளே வரான். ஸோ உள்ளே வந்துட்டு ஜங்குக்கு அப்படி இருக்கிறத பார்த்ததும் அவனுக்கு வந்து அவ்வளோ ஷாக்கு, என்னடா இவ்வளோ ட்ரிங்க்ஸை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து வேகமாக ஜங்குக்கிட்ட வந்து போயிட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி வந்து இழுக்கிறான். டே எங்கடா உன் பொண்டாட்டி,
ஏன்னா இப்படி குடிக்க வச்சுட்டுருக்கா உன்னை? இவ்வளோ ட்ரிங்க்ஸாக பண்ணுவேன், உடம்புக்கு நல்லதில்லைன்னு தெரியாதா உனக்கு? சார், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நான் உங்களுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கா? எனக்கு எதுக்கு? நீங்கள் குடிங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு மாதிரி வாய்ஸோடு பேசுகிறான். அவனோட வாய்ஸ்லேயே தெரியுது அவன் லைட்டாக ட்ரங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் தேவன் வந்து பொறுமையாக அவன் பக்கத்தில் வந்து உட்காரு. இந்த சைட் ஜங்குக் தான், எடுத்து குடிங்க. ஜங்குக், நீ என்ன பண்ணுற? உன் ஃபேமிலி இங்கே இல்லையா? அப்படி இருந்தால் தானே ஒருத்தவங்க இங்கே இருப்பாங்க. ஆ, என்னது? எனக்கு ஃபேமிலியெலாம் யாரும் இல்லை, நீங்கள் முதல்ல அதை எடுத்து குடிங்க. ஜங்குக், நீ போதையில் வளர்றன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல போய் நீ ரூமில் படு, இல்லை நான் உன்னை படுக்க வச்சுட்டு போட்டா? நான் என்ன குழந்தையா படுக்க வச்சுட்டு போகிறதுக்கு? போங்க. என்ன ஜங்குக் பேசுகிற நீ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் உன்னை படுக்க வச்சுட்டு நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ குடிக்க போகிறீங்களா இல்லை நான் எடுத்து உங்கள் வாயில் ஊற்றணுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அந்த ட்ரிங்க்ஸு வந்து அவன் கையை வைக்கிறான். செஞ்சுட்டே வந்து அதை பார்த்து பயந்துட்டு அவன் கடனை அவன் ஊற்றி வச்சுருக்க எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுத்து வந்து குடிக்கிறான். குடித்ததும் டேக் வந்து சும்மாவே செஞ்சுட்டு வந்து கொஞ்சம் குடித்தாலே நல்லா ட்ரங்க் ஆகிடுவான். ஸோ இது எல்லாத்தையும் குடித்ததான் அவனுக்கு வந்து நல்லா ட்ரங்க் ஆகிடுதான். ஃபேஸு இயர்ஸ் எல்லாம் செம்ம ரெட் ஆகிடுது. ஸோ இந்த சைட் ஜங்குக் வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு ஞாபகம் இருக்காது தானே? ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஒரு ட்ரங்கரான வாய்ஸோட சொல்லேன். சரி, ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்துட்டு ஒரு லேப்பில் ஏறி உட்காடுறான். செஞ்சுட்டே வந்து அப்படியே ஷாக்கிங்காக இல்லாமல் நார்மலாக ஜங்குக்கு பார்க்குறான். சரி சரி, ஜங்குக்கு தான், இப்போதைக்கு நான் பண்ணுறது எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும். அப்போது நீ குடிச்சிட்டு இல்லையா? அப்போ முன்னாடி ட்ரங்காக மாதிரி பொய்யா தான் நடிச்சியா? ஆமாம், நான் குடிக்கல, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க, நான் கேட்டுட்ட பிறகு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். சரி கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டே வந்து பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக அந்த ட்ரங்கன் வாய்ஸோட சொல்ல ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து டேவோட ஃபேஸை கப் பண்ணுறான். இங்கே பாருங்கள், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு தெரியும் அப்படின்ட்டே வந்து பவுட் பண்ணிட்டு கீழே குனிஞ்சிடுறான். வயசு வந்து டியரியாக மாறுது. சரி, ஜங்குக்கு வந்து ஃபேஸை நிமித்திட்டு, எதுக்கு இப்போ அழுறீங்க? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? உன்னை ஒரு மாதமாக நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், அவ்வளோ அப்படின்ட்டு அவன் வந்து அவன் கையை அவ்வளோ பெருசாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறான், எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான சொல்லிட்டே பார்க்கட்டே வந்து அப்படியே ஜங்குக்கு திருப்பி பிடிச்சிட்டு, உன்னை பார்த்தப்போவே விழுந்துட்டேன், அவ்வளோ லவ் பண்ணேன், அதுக்காகவே உன்னை வேலையில் ஜாயின் பண்ண சொன்னேன். நீ வந்து ஜாயின் பண்ண அடுத்த நாள்லேருந்து இன்னும் ரொம்ப லவ் பண்ண வச்சுட்டேன். அப்புறம் நீ கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் தள்ளி வச்சிடணுன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு என் மைண்டை டைவர்ட் பண்ணேன். ஆனால் முடியல. இப்போல்லாம் இந்த நிலா கண்ணை பார்க்குறேனோ அப்போல்லாம் திருப்பி என் பழைய ஞாபகம் வந்துட்டு போகுது. யாருமே இது வரைக்கும் லவ் பண்ணாத இந்த கிம்டை அங்கேயே லவ் பண்ண வச்சிடுச்சு. இந்த புப்பா பால் எனக்கு வேணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். நான் என் லவ்வெல்லாம் தைரியமாக சொன்னது கிடையாது, யாருக்கு மேலேயும் எனக்கு லவ் வந்ததும் கிடையாது, உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஆனால் நீயும் வேணான்ட்ட. நான் எங்கே போவேன் சொல்லு? நான் போய் என் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் கூட அவங்க அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு அவன் வந்து அவ்வளோ க்யூட்டாக ஒரு ட்ரங்கன் வாய்ஸோட குழந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைட் ஜங்குக்கு வந்துட்டே பேசுறதெல்லாம் கேட்டு அவனோட ஐஸ் அவ்வளோ டியரியாக மாறுது. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் டேவோட ஃபேஸ் அவ்வளோ சாஃப்டாக கப் பண்ணி அவன் கிட்ட எடுத்துட்டு, அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா என்ன? அவ்வளோ லவ் பண்ணுறேன், சொல்கிறது கூட எனக்கு வேர்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டு வந்து அவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான். அவனோட ஐஸுமே வந்து டியரியாக மாறுது. சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து டேவோட காலரை பிடிச்சி எடுத்து எதுவுமே சொல்லாமல் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேக்கு வந்து அவன் ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து ஜஸ்ட் அமைதியாக அதை வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு செம்ம ஹார்டாக கிஸ் பண்ணிட்டு வந்து பேக் ஆஃப் ஆகி இந்த சைட்டே தான், என்ன பண்ணுற என்ன வச்சு பொண்டாட்டி பார்த்தா திட்ட மாட்டல? எனக்கு அப்படி யாருமே இல்லை. நீ என்ன தான் சொல்கிற, ஒழுங்காக சொல்லு. முன்னாடி தான் போதையில் வளர்றேன்னு பார்த்தா இப்போவும் வளருன்னு இருக்கேன், எனக்கு தெளிவாக சொல்லு. சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு மேரேஜ் ஆனதெல்லாம் உண்மை தான். எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லை. உங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இன்னொருத்தவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்த்த சிஇஓ ஒரு கேர்ள் தான். அவங்க என்னை விட சின்ன பொண்ணு. அவங்க என்னை வேணும்னு கேட்டாங்க, நானும் ஓகேன்னு சொன்னேன்.
2 பேரும் மேரேஜ் பண்ணோம். ஒரு பிஸ்னஸ் டீலிங்காக, எந்த ஒரு லவ்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு பிஸ்னஸ்க்காக நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணோம். எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. அதனால் அவங்களோட அம்மா அப்பா நீ இதுக்கு பண்ணியே ஆகணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. நானும் ஓகேன்னு பண்ணிக்கிட்டேன். சரி இப்போதைக்கு பண்ணிக்கலாம், டேஸ் மூவ் ஆக அட்லீஸ்ட் அந்த லவ்வாவது வரும்னு நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் அப்படி எதுவுமே ஃபீல் பண்ணல. எனக்கு அந்த பொண்ணே பிடிக்காது. ஒரு 3 நாள் அமைதியாக போச்சு. ஃபுல்லாகவே பிஸ்னஸ், வேலை, ஒர்க் டென்ஷன் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அவங்க என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட பிஸ்னஸ்க்காக. பட் ஒரு 1 மந்த் கழிச்சு என்னால் அந்த பொண்ணு கூட இருக்க முடியலன்னு நானே ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த பொண்ணு கூட இருக்கவே பிடிக்கல. அதே மாதிரி நான் ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணை வேற ஒரு பையன் கூட பார்த்தேன். அப்படி நான் அவளை வேற ஒரு பையன் கூட பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கப்புறமும் இதை நான் விட்டால் அது தப்பாயிடும் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஃப்ரீடமாக நீங்கள் லீட் பண்ணுங்கள், நான் இதில் ஒரு தேர்ட் வீலாக இருக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எங்கே போனாங்க, எந்த இடத்துல கம்பெனியை மாற்றுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அவங்க யாருக்கிட்டையுமே இப்போதைக்கு என்கிட்ட கான்டாக்ட் இல்லை. பட் அந்த லைஃப்லேருந்து வெளியில் வர எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அம்மா அப்பா இல்லாமல் தனியாக ஏதோ ஒரு பொய்யான குடும்பத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். சாப்பாடு கூட நான் தான் செஞ்சு சாப்பிடுவேன், யாருமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க. பிஸ்னஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து வெளியில் வர எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒரு 1 இயர் பிரேக் எடுத்துக்கிட்டேன். பிரேக் எடுத்துகிட்ட பிறகு தான் உங்கள் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டேன். நம்பர் 1 கம்பெனியாக இருக்குது, இதில் போய் எப்படி இன்டர்வியூ கொடுக்க முடியும் தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் கம்பெனிக்கு நான் வரல. பட் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு என்னோட நாலேஜுக்காக உங்கள் கம்பெனிக்கு வந்தேன். அங்கே வந்து எப்போ உங்களை நான் பார்த்தனோ என்னையும் அறியாமல் எனக்குள்ளே ஏதேதோ ஃபீலிங், பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி. உங்கள் கண்ணு பார்த்ததுக்கப்புறம் உங்களோட அந்த கெத்து, மாசு, கோல்டான வாய்ஸு, அந்த பார்வை, அந்த பார்வையிலே மயங்கிட்டேன். ஏதோ என் எதிர்காலத்தை உங்கள்கிட்ட பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆல்ரெடி ஒரு லைஃப் தொலைச்சிட்டேன், இனிமேல் அந்த லைஃப்பை தொலைக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாச்சு, நம்பர் 1 கம்பெனியோட CEO என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஒருவேளை நீங்களும் என்னை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிப்பீங்களோன்ற பயத்தில் தான் எனக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனது. இது எதுவுமே சொல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு மட்டும் போய் சொன்னேன். இல்லைன்னா நான் அன்றைக்கே உங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு யார் உடனே நம்புறதுன்னு தெரியல. இல்லைன்னா நான் உங்களை முன்னாடியே நம்பி ஓகேன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அன்றைக்கி ஓகே சொல்லணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த பயம் என்னை தடுத்துருச்சு. இன்றைக்கி உங்கள் வாயால் நான் உண்மையை கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எப்படியோ நீங்கள் நார்மலாக இருந்தால் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை மறைச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லவர். நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் என்னை நிமிர்ந்து கூட பார்க்காம இருந்தீங்களே, அப்போவே எனக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த 1 வீக் நான் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத பார்க்கணுன்றதுக்காகவே வேணும்னே லீவ் போட்டேன். இந்த லீவ் போட்டது மட்டும் இல்லாமல் நான் உங்களை செக் பண்ணேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் இல்லாமல். என்னோடய எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி கேட்டேன். அவங்க எல்லோரும் சொன்னாங்க, அவர் உன்னை ரொம்ப தேடுறாரு அப்படின்னு. நீங்கள் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் என் ஃபோட்டோவெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துறீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன நல்லா தேடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக வராமல் உங்களை வெறுப்பேற்றிட்டு நைட்டு இப்படி கூப்பிட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் குடித்தா நல்லா வளருவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் பார்ட்டியில் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண போகும்போது பார்த்தேன், நீங்கள் குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் ஸ்டேட்லேயே நீங்கள் இல்லை. அதனால் அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அதனால தான் நீங்கள் உண்மையாக என்னை இவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த பயம் மட்டும் இல்லைன்னா நான் அன்றைக்கே ஓகேன்னு சொல்லியிருப்பேன். ஐம் சாரி. இப்போ எனக்கு ஓகே தான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்களுக்காக இன்னும் பியூராக தான் இருக்கேன். ஆனால் நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுப்பீங்களோன்ற பயத்தில் தான் எனக்கு எப்படி இதை கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. பட் சத்தியமாக சொல்கிறேன், இன்ன வரைக்கும் நீங்கள் என்னை தொட்ட தைரியத்தில் கூட யாருமே என்னை தொட்டதில்லை. உங்கள் மடியில் இப்படி உட்காந்துட்ருக்க மாதிரி கூட யாரும் என்கிட்ட க்ளோஸாக இருந்ததில்லை. நானும் யார்கிட்டையும் க்ளோஸாக போனதில்லை உங்களை தவிர. உங்கள் கண்ணு போய் சொல்லலை, நீங்கள் எனக்காக லாயலாக இருப்பீங்கன்னு உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நானும் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா?
அப்படின்னு ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக அவ்வளோ லவ்வோட பேசி வந்து முடிக்கிறான். அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்து அப்படியே நிரம்பி நிற்கிது. அவனோட ஐஸில் அவ்வளோ ட்ரூவான லவ்வும் அவ்வளோ ஹாப்பினஸும் வந்து தெரியுது. ஸோ இந்த சைட் டேக்கு அதுக்கு மேலே ஹாப்பினஸ்ஸாக வந்து ட்ரங்கனாக தான் இருக்கான். பட் அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அவனுக்கு வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் ஜங்குக் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அவனை அப்படியே உள்ளே இருந்து எழுப்புது. அவன் வந்து அந்த ட்ரங்கன் ஸ்டேட்டையும் தாண்டி ஜங்குக் அவ்வளோ சின்சியராக லிசன் பண்ணுறான். ஸோ ஜங்குக் சொன்னதெல்லாம் கேட்டு தான் அவன் அவ்வளோ ஹாப்பியோட ஒரு பிக்கான ஒரு பாக்ஸி ஸ்மைல் கொடுக்க டியரி ஐஸோட. இந்த சைட் ஜங்குக் வந்து அதை பார்த்துட்டு இன்னும் பெரிய ஸ்மைல் கொடுத்துட்டு, இந்த சிரிப்பை நான் எஸ்ன்னு எடுத்துக்கலாமா? பன்னி ஐ லவ் யூ ஸோ மச்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஜங்குக்கை பிடிச்சி எடுத்து அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவனை வந்து பேக் கிஸ் பண்ண 2 பேரும் லாங்காக டீப்பான ஒரு கிஸ்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டீப்பான கிஸ் போயிட்டதுக்கப்புறம் ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருக்க டேக் வந்து அப்படியே உள்ளேருந்து சூடு ஏறுது. ஸோ இந்த சைட் ஜங்குக்குனால அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவன் டேமோட லேப்பில் தானே உட்காந்துட்ருக்கான். அதனால் ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அப்படி பொறுமையாக பேக்கப் ஆகிட்டு நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு டேவை பார்க்க இந்த சைட் டே தான். சரி, நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆச்சுல்ல, இதுக்கு மேலே நான் இங்கேருந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடன் கிளம்புறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இங்கேருந்தா இதுக்கு மேலே நான் இங்கேருந்து ஏதாவது ஆகிடும் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியுது. ஸோ அவன் அப்படி கிளம்புனதும் ஜங்குக்கு வந்து அவர் சிரிச்சிட்டா வந்து டேவோட காலரை பிடிச்சி இழுத்துட்டு அவனே வந்து டே மேலே கோலா ஸ்டைலில் வந்து உட்காடுறான். ஸோ இந்த சைட்டே வந்து ஒன்றுமே புரியாமல் ஒரு பப்பி ஐஸோட ஜங்குக்கு பார்க்க, இந்த சைட் ஜங்குக்கு தான் அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கே, அதுதான் என் ரூமு. சரி, இப்போ எதுக்கு அது என்கிட்ட சொல்கிறேன்? போ, கூட்டிகிட்டு போ. ஏன் உன் பெட்ரூமுக்கு நான்லாம் வர தேவையில்ல, இனிமேல் அங்கே யார் வருவா உங்களை தவிர, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டே கிட்ட சொல்ல. டே வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோட ஜங்குக்கு வந்து பார்க்குறான். அப்போ உனக்கு ஓகேவா? நான் எப்போத்துல இருந்தோ ரெடியாக தான் இருக்கேன், எனக்கு ஓகே தான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான வாய்ஸோட மெச்சூராக சொல்லிட்டே வந்து அதை வந்து ஒரு ஸ்மைக் கொடுத்துட்டான். அப்படியே வந்து ஜங்குக்கோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி வந்து அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்குமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேட்டே இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ 2 பேரும் வந்து ரூமுக்கு போக அவ்வளோ ஒரு ஹாட்டான மேக்கவுட் வந்து அன்றைக்கே நடந்து முடியுது. அவங்க கன்ஃபஸ் பண்ண அந்த நைட்டே வந்து நடந்து முடியுது. ஸோ பயங்கரமான ஒரு மேக்கவுட், அவ்வளோ லவ்வை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் ரங்கன்ட்டே ரொம்ப டைகர் ஸ்பீடில் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் வந்து அது எல்லாத்தையும் அழகாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த ரஃப்பான நைட் அப்படியே செம்ம ரஃப்னஸோடு வந்து முடியுது. ஸோ இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே வந்து டைம் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ஸ்கிப் ஆகிட்டே தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். ஸோ அவன் வேக்கப் ஆகும்போதே அவன் செஸ்ட்டு மேலே செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்க மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆக அவன் லைட்டாக அவன் கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்து கீழே குனிஞ்சு பார்த்தா ஜங்குக்கு வந்து அவ்வளோ க்யூட்டான பவுட்டோட வந்து டேவோட செஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனோட சீக்ஸ் வந்து அப்படியே நசுங்கி இருக்குது டேவோட செஸ்ட்டில். அதனால் அவனோட ஃபேஸே அவ்வளோ அழகாக புப்பா பால் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டான். வந்து ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி வந்து நசுக்கிறான். என்னை அவ்வளோ கதற விட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அலைய விட்டு நேற்று நைட்டு அவ்வளோ மெச்சூராக பேசுகிறேன். என் பண்ணி இவ்வளோ மெச்சூர்னு எனக்கு நேற்று தான் தெரியுது. எவ்வளோ அழகு, என் அழகு தேவதை என்னோட பண்ணி. நீ சொன்ன மாதிரி நீ என் கண்ணில் உன் எதிர்காலத்தை பார்க்கல, நான் தான் உன் கண்ணில் என் எதிர்காலத்தை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னை விட்டு போகும்போது என் எதிர்காலம் என்னை விட்டு போதே நெல்லுன்னு கத்தனம் போல் இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? அந்த நேரத்தில் எனக்கு என்ன தெரியும் உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு? நீ அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது தானே என்னோடய கரெக்டான மூவ். அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நேற்று என் பேபி பேசின அந்த பேச்சும் அந்த மெச்சூரும் அந்த வாய்ஸும், ஆஹா, திருப்பி அந்த நைட்டை கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த நைட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு. ஆனால் இதுதான் என் லைஃப்லேயே பெஸ்ட்டு நைட்டு. ஃபர்ஸ்ட் டைம் என் பேபி வாயிலேருந்து ஐ லவ் யூன்னு கேட்டேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்டா பேபி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்கு கூட ஃபோரில் கிஸ் கொடுக்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அவன் வந்து அவன் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு வந்து மேலே நிமிர்ந்து பார்க்குறான் டேவை. ஸோ டேவை பார்த்தா ஒரு ஷையான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து டேவோட செஸ்லேயே போய் வந்து மறைஞ்சிக்கிறான். ஸோ இந்த சைட் டே வந்து அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, என்ன நேற்று ஃபுல்லாக அப்படியே டாடி ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வெக்கப்பட்டு போய் ஒளிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு மார்க் பண்ண. ஜங்குக்கு வந்து செம்ம ப்ளஷ் ஆகுது. அவன் சீக்ஸ் அவ்வளோ ரெட் ஆகுது. அவன் வந்துட்டே ஒரு செஸ்லேயே பட்டு நடிக்கிறான். ஸோ இந்த சைட்டே அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக்கோட ஃபேஸை வந்து அவன் செஸ்ட்டுக்குள்ளே வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், நீங்கள் தானே சொன்னீங்க
எனக்கு நைட்டு குடிச்சிட்டு ஏதாவது பண்ண காலையில் ஞாபகம் இருக்காதுன்னு இப்போ மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குது? நான் எப்போ சொன்னேன் அந்த மாதிரி? நான் சொன்னால் நம்பிடுவியா? அப்போ அது உண்மை இல்லையா? ஓ, அந்த தைரியத்தில் தான் நீ நேற்று எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னியா? ஆமாம், அதுக்கப்புறமா பொறுமையாக சொல்லிக்கலாம்னு நினச்சேன். அப்போ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா நேற்று நடந்தது? எல்லாமே ஞாபகம் இருக்குது. எல்லாமேனா நேற்று உன் கால் என் ஷோல்டர் மேலே போட்டு அது இல்லை, நான் பேசுனதை பற்றி கேட்டேன் பொறுக்கி அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்து சங்குக்கிட்டே நெக்கை பிடிச்சி இழுத்து அவன் வந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அவன் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு. ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்து செம்மையாக சிரிச்சுட்டு அவன் வந்து ஜங்குக்கோட நெக்லேயே வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு, எல்லாத்தையுமே கேட்டேன் பேபி, உன் லைஃப்பை நீ எப்படி லீட் பண்ணி இதெல்லாம் கடந்து வந்தேன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் நான் ஏன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துப்பேன். என் பொண்டாட்டி சிங்கிள் தானே இப்போது, நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு. இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ண மாட்டேன். நீ எதை இழந்தியோ இந்த ஒரு வருஷம் அது ட்ரிபிள் மடங்காக நான் திருப்பி கொடுப்பேன் லைஃப் லாங், நீ சந்தோஷமாக இருக்க மாதிரி. இனிமேல் நீ தான் என் உலகம். உன்னை நான் எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துப்பேன். உன் கண்ணுந்து இனிமேல் கண்ணீரே வரக்கூடாது, ஓகேவா? ஐ லவ் யூ. இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் அழுதுருவேன் அப்படின்ட்டு அவன் வந்து டேவோட சீக்ஸை பிடிச்சி வந்து இழுத்து 2 பேரோட ஃபோர்ஹெட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறான். ஸோ டே வந்து அப்படி ஒரு அழகான ஸ்மைல் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஐ லவ் யூ டூ. அவ்வளோதானா? அதெல்லாம் இல்லை, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேவோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணு. டே வந்து ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவனை வந்து பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக பேக் ஆஃப் ஆக இந்த சைட்டே தான் ஷவர் எடுக்க போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ப்ளஷ் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்ல டேவை டைட்டாக பிடிச்சிட்டு டேவன் வந்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் டே வந்து அப்படியே ஜங்குக்கு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து ஷவர் எடுக்க போகிறான். ஸோ 2 பேரும் வந்து அப்படியே அழகாக ஷவர் எடுத்துகிட்டு அங்கே ஒரு 2 ரவுண்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து வெளியில் வராங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் டேவோட ஷோல்டரில் பட்டுன்னு அடிக்கிறான். நீ சரியான பொறுக்கிடா எருமை, உன்னை நம்பி தானே ஷவர் எடுக்க வந்தேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன், என் இடுப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு அவனோட இடுப்பில் கை வச்சுட்டு வந்து அழகாக டயர்டான வயசோடு வந்து சொல்கிறான். பேபி மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து அப்படியே ப்ரைடல்ஸ்லேருந்து தூக்கிட்டு வந்து வார்ட்ரோப்க்கு வந்து போகிறான். என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லு, போட்டு உன் மாமியார் அப்பாவுக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ நல்லா ஃபார்மல்ஸாக எடுங்க. ஓ, அப்போ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்க. ஆமாம், என் புருஷன்ல அப்படின்ட்டு அவன் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கோட 4 கிஸ் கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படியே ரெடி பண்ணிட்டு அவனும் வந்து ரெடி ஆகிட்டு அங்கேருந்து வந்து 2 பேரும் போகிறாங்க. ஸோ டேவோட வீட்டுக்கு போய்ட்டு டேவோட பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல டேவோட பேரண்ட்ஸும் அவ்வளோ ஹாப்பியாக ஜங்குக்கு வந்து வெல்கம் பண்ணி அவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பை இன்னும் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. கம்பெனிலையும் சரி வீட்லேயும் சரி 2 இடத்துலையுமே வந்து அவங்க அவ்வளோ லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு டே சொன்ன மாதிரியே அவன் ப்ராமிஸை வந்து அவன் காப்பாற்றுறான். ஜங்குக்கு என்ன இந்த 1 இயர் இழந்தானோ அது அப்படியே ட்ரிபிள் மடங்காக அவனுக்கு வந்து திருப்பி கொடுக்குறான். அவ்வளோ அளவுக்கு அதிகமான லவ்வை வந்து அவன் திருப்பி கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நல்ல ஒரு லைஃப்குள்ளே என்ன கூப்பிட்டு வந்துட்டிங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ ஒரு வழியாக லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ ஹாப்பியாக டே கூட அவனோட லைஃப் அவன் லீட் பண்ண டேவை வந்து அவனை பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆக ஜங்குக்கு ப்ரெக்னென்சியும் வருது. ஸோ பேபிஸோட அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த 1 ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட்டாக கொடுத்த 2 புஜிகேஸ்க்கும் அது வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ லக்ஷ்மி சுரேஷ் அப்படின்ற ஐடியில் கேட்டவங்க வந்து டே வந்து கம்பெனியோட சிஇஓவாக இருக்கணும், ஜங்குக்கு வந்து அவன் எம்ப்ளாயியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்க பொசசிவ்னஸ் அதிகமாக கேட்டாங்க. பட் எனக்கு இதுவே வந்து ஓகேவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு என்னால் இதில் வந்து பொசசிவ்னஸ் அதிகமாக கொடுக்க முடியல. ஏன்னா கண்டினியூஸாக பொசசிவாகவே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கா. ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அண்டு தருணிகா சிஸ்டர் என்கிட்ட கேட்டது வந்து டே வந்து ஜங்குக்கை லவ் பண்ணோம், பட் ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகியிருக்கணும், அதுக்கப்புறம் அவன் டேவை லவ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பேரோட கான்செப்டும் கொஞ்சம் சிமிலராக ஒன்றா வச்சிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ 2 பேருக்குமே வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் மற்ற எல்லா புஜிகிஸ்க்கும் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக 8K வந்து ரீச் பண்ணலாம்.
அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபிஸ். பாய்.